பட்ஜெட் ரெடி, நாளை நாடாளுமன்றில் முன்வைப்பு. இன்றைக்கே முடிக்க வேண்டும். சவப்பட்டியுடன் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் எம்பியை சுற்றி வளைத்த மக்கள். கோழியால் அரசுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்றதென்றால் கோழிக்கு டிப்பிடிப்பியா கொடுக்க முடியும்? அதாவுல்லா கேள்வி. அரிசி தட்டுப்பாட்டிற்கு செல்லப்பிராணிகள் அரிசி திங்கிறது என்று சொல்ற கோழிக்கு என்ன டிப்பிடிப்பா கொடுக்கிற? யாழ்ப்பாணத்திலிருந்து மற்றொரு விமான சேவை ஆரம்பிக்க திட்டம். தீயில் எரிந்த உதவி பிரதேச செயலாளர் பலி, நீர்வேலியில் துயரம். தூக்கி எறியப்பட்ட கார் வெளியான சிசிடிவி காட்சி. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வரைவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் பார்வையிட்டார். நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனவும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டார். வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நாளை முற்பகல் 10:30 மணிக்கு முன்வைக்கப்பட்டு பாதிட உரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்ட புதிய மதுபான சாலையை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் அந்த போராட்டங்களையும் மீறி மீண்டும் பெரிய நீலாவணையில் மதுபான சாலை கடந்த செவ்வாய்க்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்கள் இன்றைய தினம் குறித்த மதுபான சாலை திறந்து வைக்கப்பட்டமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். இதன்போது அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், ஜனாதிபதி சட்டத்திறனியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன், பிரதேச செயலாளர் டி. அதிசிராஜ் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்று போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது குறித்த பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் குறித்த மதுபான சாலையை மூட நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் வலியுறுத்தினார்கள். குறித்த மதுபான நிலையம் தொடர்பில் நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு ஒன்றினையும் பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாகவும், பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சட்டத்திறனியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் உறுதியளித்தார். இருந்தபோதிலும் மக்கள் இந்த விடயம் தொடர்பாக ஆக்ரோஷமாக குரல் எழுப்பியமையால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திற்கு கொழும்பு கட்நாயக்க விமான நிலையத்திலிருந்து சேவைகள் இடம்பெற்றால் சிறப்பானதாக இருக்கும் என்று கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்ட இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸ் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் கலந்துரையாடிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையில் அபிவிருத்தி அவசியம். பாதை வலையமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியுள்ளது. பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி, பயணிகள் கப்பல் போக்குவரத்து என்பவையும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்துடன் இலங்கைக்கு வருகை தருகின்ற புலம்பெயர் தமிழர்கள் தமது பயணப் பொதிகளை பேருந்துகளில் யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பிவிட்டு கொழும்பிலிருந்து சென்னைக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைகின்றார்கள். இதனை கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் பலத்த எதிர்பார்ப்பில் ஆவதாகவும் குறிப்பிட்ட அவர், அரசாங்கம் கூறிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மக்கள் ஆவலாக இருக்கின்றமையையும் சுட்டிக்காட்டினார். சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச செயலாளராக பணிபுரிந்து வந்த பெண் கடந்த வெள்ளிக்கிழமை கடும் தீ காயங்களுடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். 6 மாத கர்ப்பிணியாக இருந்த உதவி பிரதேச செயலாளரான பெண் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாய் மற்றும் 6 மாத சிசுவை உயிருடன் மீட்கும் பணிகளும் இடம்பெற்றது. எனினும் இன்றைய தினம் இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். படுக்கை அறையில் மெழுகுதிரி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தமிழினி சதீஷ் என்ற 35 வயது உதவி பிரதேச செயலாளரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவருக்கு 6 வயதில் பெண் குழந்தையொன்று இருப்பதுடன் கணவர் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் கிராம சேவையாளராக பணிபுரிந்து வருகின்றார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோழி உள்ளிட்ட மிருகங்களுக்கு அரிசி வகைகளை உணவாக கொடுப்பதன் காரணமாக அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அப்படியென்றால் கோழிக்கு டிப்பிடிப்பியா சாப்பிட கொடுக்க முடியும் என்று தேசிய காங்கிரஸ் தலைவர் ALM அதாவுல்லா கேள்வி எழுப்பினார். அதே வரலாறு என்ற துணைப்பொருளில் தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற போது அங்கு உரையாற்றுகையில் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். அரிசி தட்டுப்பாட்டிற்கு செல்லப்பிராணிகள் அரிசி திங்கிறது என்று சொல்ற கோழிக்கு என்ன டிப்பிடிப்பா கொடுக்கிற? இன்றைக்கு தேங்காங்கடான்னு கேட்டா குரங்கு தீங்கிதங்காங்க.
மின்சாரம் என்னடா ஆண்டு கேட்டா அதுவும் குரங்கங்க. இதா இந்த நாடு? எவ்வளவு பக்கெட்ல வர பாலை செக் பண்ணினீங்களா எப்பன்னு கேட்டது 5 வருஷத்துக்கு முதல்ல சொன்னாங்க. அப்ப பரவாயில்லை, எப்பயாவது செக் பண்ணிருக்காங்க. 2 ஏசி போட்டு விட்டுட்டோம். அப்ப மெஷின் எடுத்து செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அடுத்த கூட்டத்துக்கு போய் கேட்டோன்னு சொன்னாங்க, மெஷின் நியூசிலாந்துல அமெரிக்கா. பால் பாக்கெட் தார வந்தான் மிஷின் தரணுமா? அப்ப அவன் மிஷின் வந்து கடும் பால் என்று சொல்லும். அது வெறும் கலவை. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணித்த கார் சாவகச்சேரி தனங்களப்பு பகுதியில் நேற்று விபத்திற்கு உள்ளான நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காணொலி வெளியாகியுள்ளது. அதில் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கும் பொழுது முன்னால் சென்று கொண்டிருந்த வடிரக வாகனம் சாவகச்சேரி நோக்கி திரும்பிய வேளையில் பின்னால் வந்த பாராளுமன்ற உறுப்பினரின் கார் மோதி விபத்திற்கு உள்ளாகின்றது. இந்த விபத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது உதவியாளர் சாரதி மூவரும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இன்றைய தினம் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.